வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாழ்நாள் முழுவதும் செந்தில் பாலாஜிக்கு சிறையா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். குறிப்பா செந்தில் பாலாஜியுடைய கேஸும் இஷ்யூஸும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. அனைவராலையுமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவருக்கு வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை அப்படின்றது அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, இந்திய வரலாற்றிலேயே பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுவரை இல்லாத ஒரு தீர்ப்பாக அவருக்கு இருக்கக்கூடும், அமைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு புறம் பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா மாற்றிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்திய வரலாற்றிலேயே செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு, எப்பேற்பட்ட திருப்பங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இங்கே ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான விஷயங்களா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இதுக்கு மேலே அவர் பண்ண மாட்டார், அவர் கூட இருக்கக்கூடியவர்களை தான் அவர் இழுக்க ட்ரை பண்ணுவார். அதாவது இப்போ ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமாயின் செந்தில் பாலாஜி இனிமேல் கைதாகிறார் என்ற ஒரு விமர்சனத்தை தாண்டி அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள், கூட இருந்து ஊழலை செய்த அமைச்சர்கள், கூடவே இருந்து ஊழலை செய்துவிட்டு செந்தில் பாலாஜியை மட்டும் போட்டு கொடுத்த துறை சார்ந்த அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா வசமாக சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, இந்தியாவின் வரலாற்றிலேயே பெரும் திருப்பங்கள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இல்லாத அவருக்கு ஒரு துறை சார்ந்த அமைச்சராக பார்த்தீங்கன்னா இருக்கிறார் அல்லவா. ஸோ ஒரு துறை சார்ந்த அமைச்சராக அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வெளியே செல்வாரா அல்லது செல்லாமல் இருப்பாரா என்பது இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அது இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அப்போ இந்திய வரலாற்றிலேயே அதிகபட்சமாக உச்சபட்சமாக செந்தில் பாலாஜிக்கு எப்பேற்பட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்